வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, உலகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் பெருவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் பதிவினை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து, தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை உள்வாங்கிக் கொண்டு மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகபஞ்சாச சர்க்கமானது 51. தூம்ராக்ஷாபிஷேணனம், அதாவது அரக்கன் ராவணனுடைய அவனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய தூம்ராக்ஷன் அப்படின்ற அரக்கனானவன் ஸ்ரீ ராமபிரானுடனும் வானர சேனைகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் அவருடனும் போர் செய்வதற்காக வந்தானாம் என்கிற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து, சாக்ஷாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருகண அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यो. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சத்ருகணானும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகபஞ்சாச சர்க்கமானது 51. தூம்ராக்ஷாபிஷேணனம், அதாவது அரக்க மன்னன் ராமனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அரக்கனாகப்பட்ட தூம்ராக்ஷன், இந்த அரக்கனாகப்பட்டவன் ஸ்ரீ ராமபிரானுடையும் வானர வீரர்களுடனும் ஸ்ரீ ஹனுமாருடன் போர் புரியதற்காக வருகை தந்தானாம். தேஷாம் சுதுமூலம் சப்தம் வானராணாம் தரஸ்வினாம் நர்தனாம் ராட்சசை சார்த்தம் ததா சுஸ்துராவ ராவணஹா. அப்போ அந்த இலங்கை பட்டணத்தில் ரொம்பவும் பயங்கரமான சப்தத்தை எழுப்பக்கூடியவர்களும் பேராற்றல் படைத்தவர்களுமான இந்த வானர்களுக்கு எல்லாருக்கும் அவர்களுடைய மாபெரும் கூச்சலை இந்த அரக்க மன்னனாகப்பட்ட ராவணன் அரக்கர்களோடு கூடிய சூழ்ந்திருந்து அதை கேட்டானாம். ஸ்னிக்த கம்பீர நிர்கோஷம் ஸ்ருத்வாச நினதம் பிருசம் சசிவானாம் ததஸ்தேஷாம் மத்தியே வசனமப்ரவீத். அப்போ அந்த அமைச்சர்களோடு சேர்ந்து அமர்ந்து கொண்டிருந்த மகா பாவியான அரக்கனாகப்பட்ட அந்த ராவணன்
மிகவும் மகிழ்ச்சியோடும் கம்பீரமாக செவிப்பறையை தாக்கும் வண்ணம் எழுப்பப்பட்ட பேரொழியை கேட்டதுமே அவன் இந்த அரக்கர்கள் அமைச்சர்கள்ட்ட சொன்னானா, யதாசு சம் பிரகிருஷ்டானாம் வானராணாம் சுமுத்திதா பகூனாம் சுமகான் நன்னாதோ மேகானாமிவ கர்ஜதாம். இப்போ அரக்கன் ராவணன் சொல்கிறான் அமைச்சர்கள்ட்ட, மேலே ஆகாயத்தில் மேகங்கள் இருக்கு, அந்த 2 மேகங்களும் மோதிக்கொள்ளும் போது எப்பேற்பட்ட இடியோசையானது கேட்கும். அந்த இடியோசைக்கு நிகராக கேட்கப்படக்கூடிய பெரும் சத்தமானது பேரானந்தத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய பெருமளவில் கூடியிருக்கும் மாணவர்களிடமிருந்து தான் கிளம்பி இருக்கிறது அப்படின்னானாம் ராவணன். எக்தம் சுமகதி பிரீதரே தேசாம் நாத்திர சம்சயா ததாகி விபுலே நாதைஸ் சுக்ஷுபே வருணாலயா தௌ தோ பத்தௌ சரைஸ் தீக்ஷ்ணை பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ அயம் ச சுமா அகாநாத சங்காம் ஜனயதீவமே. இப்போ அரக்கன் சொல்கிறான், இந்த மாதிரி இவ்வளவு கோலாகலமாக வெளியீட்டுக்கு தகுந்தமான காரணமானது இருக்கிறது அப்படின்றதுல எந்த விதமான விஷயமும் இல்லை. ஏன்னா அவள் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னாக்கா அது காரணம் என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் ஏனென்று கேட்டீர்களேயானால் அவருடைய பெரும் சப்தத்தால் கடல் கூட கலங்கி விட்டதால் போல இருக்கிறது. ஆனால் சகோதரர்களாக இருக்கக்கூடிய ராம லக்ஷ்மணர்கள் கூர்மையான பானங்களால் கட்டப்பட்டிருக்காளே, அதனால் இந்த வாடகங்கள் வருத்தத்தில் அல்லவா மூழ்கி இருக்க வேண்டும். அதற்கு மாறாக மகிழ்ச்சியோடு மிகப்பெரிய சப்தத்தை இந்த இடத்துல உண்டாக்கி கொண்டு இருக்கின்றார்களே. இந்த விஷயத்தில் என்னோட மனசில் இந்த ராம லக்ஷ்மணன் இவ 2 பேருமே நாகபாசத்தில் இருந்து விடுதலை பெற்று விட்டார்களோ அப்படின்ற சந்தேகமானது எனக்கு என்னோட மனசில் எழுந்திருக்கு அப்படின்னா மகாபவியான ராவணன். ஏதத்து வசனம் சௌத்வா மந்திரனோ ராட்சசேஸ்வரா உவாச நைருதாம் தத்ர சமீப பரிவர்த்தினா. இந்த மாதிரி ராவணன் அமைச்சர்கள்ட்டெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, தன்னோட அருகில் இருந்த அரக்கர்களை எல்லாம் பார்த்து சொன்னானா, அரக்க மன்னன் என்ன சொன்னான் அப்படின்னா, நியாயதாம் தூர்ணமே தேஷாம் சர்வேஷாம் வனசாலினாம் சோககாலே சமுத்தன்னே அர்ஷகாரண முத்திதம். நீங்கள்லாம் விரைவாக சென்று வானரங்கள்லாம் மிகவும் துயரப்பட வேண்டிய இந்த தருணத்தில் ரொம்பவும் மகிழ்ச்சியோட பேரொலி எழுப்புவதற்கு காரணமானது என்ன அப்படின்றத உடனடியாக அறிந்து வாருங்கள் அப்படின்ட்டு உத்தரவு போட்டானா அரக்கர்களுக்கு. ததோக்தாஸ்தேன சம்பிராந்தா பிரகாரம் அதிருஹ்யதே தத்ருசு பாலிகாம் சேனாம் சுக்ரீவேன மகாத்மனா. இந்த மாதிரி அரக்கனாகப்பட்ட ராவணனால் உத்தரவு போட்ட உடனே அரக்கர்கள் என்ன பண்ணாலாம், ரொம்பவும் கர்வமடைந்து மதிச்சுவர் மேலே ஏறி நின்றுட்டு மகாத்மாவாக இருக்கக்கூடிய சுக்ரீவனால் பாதுகாக்கப்படும் அவனுடைய தலைமையில் அணிவகுத்தில் இருக்கக்கூடிய வானர படைகளை எல்லாம் பார்த்தாலாம். தௌசமுக்தோ சுகோரேனா சரபந்தேன ராகவ் சமுத்திதோ மகாவேகோ விஷேது பிரியக்ஷ ராட்சசாக. ஸ்ரீராமிரானும் லக்ஷ்மணனும்
இருவரும் மிகவும் பயங்கரமான அம்புக்கட்டிலிருந்து விடுபட்டு அவளுக்கு உணர்வானது உணர்வு பெற்றுவிட்டு எழுந்து வீர ஆவேசத்தோட நிற்பதை இந்த அரக்கர்கள்லாம் பார்த்துட்டு அந்த அரக்கர்கள்லாம் ரொம்பவும் துயரமடைந்தாலாம். சந்திரஸ்த ஹிருதயா சர்வே பிராகாராத வருஷ்யத்தை விஷ்ணு வதனா கோரா ராட்சசேந்திரம் உபஸ்திதாக. கொடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த அரக்கர்கள் அவருடைய நெஞ்சமானது மிகவும் படபடைத்து உடனடியாக அந்த மது சுவரிலேருந்து கீழே இறங்கி வாடிய முகத்தோட அரக்கமன்னனாகப்பட்ட ராவணங்கிட்டக வந்து சேர்ந்தாலாம். ததப்பிரியம் தீனமுகா ராவணஸ்ய நிசாசராக கிருஷ்ணம் நிவேதயாமாசூர் யதாவத் வாக்கியகோவிதாக. பேசுறதுலேயே மகா திருநுடைய அரக்கர்கள் அவர்கள். அந்த அரக்கர்கள் என்ன பண்ணாலாம், வாடிய முகத்தோட மகா பாவியான அரக்கனான ராவணன் மனசுக்கு மகிழ்ச்சி தெரியாத அந்த செய்தியை அவர்கள்லாம் நேரில் என்ன பார்த்தாலோ அதை அப்படியே முழுமையாக ராவணனுக்கு தெரிவிக்க தொடங்கினாலாம். ஜௌ தாவீந்திரச்சிதா யுத்தே பிராதரோ ராமலக்ஷ்மணௌ நிபத்தௌ சரபந்தேன ஈஸ்வர கம்ப புஜௌ கிருத்தௌ விமுக்தௌ சரபந்தேன கௌ திருஷ்யதே ரணாஜிரே பாசானிவ கஜௌ சித்வா கஜேந்திர சமவிக்ரமௌ. இப்போ சொல்கிறானா இந்த அரக்கர்கள்லாம் ராவணங்கிட்டக மன்ன பெருமானே, உங்களுடைய குமாரனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தானவன் சகோதரர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமன் லக்ஷ்மணன் அவர்களை போர்க்களத்தில் சர்ப்பங்களாலேயே அம்புகளை செய்து கட்டி போட்டு அவளால் கொஞ்சம் கூட கைகளை அசைக்க முடியாதபடி செய்துவிட்டு இருந்தார் இல்லையா? ஆனால் யானைக்கு நிகராக வீரம் படைத்த ஸ்ரீ ராமிரான் லக்ஷ்மணன் அந்த இரண்டு வீரர்களும் கால்களை பிணைத்திருந்த கயிற்றையெல்லாம் அறுத்து கொண்டு யானைகளானது எப்படி மதம் கொண்டு ஓடுமோ, யானைக்கு கயிறு போட்டு கட்டிடுவோம், அதுக்கு மதம் வந்ததுன்னா என்னாகும், அது அவுத்துண்டு ஓடும். அதுபோல் இந்த யானைகள்லாம் அப்போ சுதந்திரமாக காட்டில் திரியும். அது திரிவதை போல நாகபாசத்திலிருந்து விடுபட்டு போர் முனையில் ஸ்ரீ ராமிரானும் லக்ஷ்மணனும் காணப்படுகிறார்கள் அப்படின்னு நான்களாம். இந்த அரக்கர்கள் தஸ்ருத்வா வசனம் தேஷாம் ராட்சசேந்திரா மகாபலः சிந்தாசோக சமாக்ராந்தோ விஷ்ணவத நோ அப்ரவீத். ரொம்பவும் பலம் வாங்கிட்டுவன் ராவணன், அரக்க மன்னனவன். உடனே என்ன பண்ணானா, இந்த அரக்கர்கள்லாம் சொன்னதை கேட்ட உடனேயே கவலையாலும் துயரத்தாலும் பீடிக்கப்பட்டானா. அப்படி பீடிக்கப்பட்ட உடனேயே வாடிய முகத்தோட அவன் சொல்ல ஆரம்பித்தானாம். என்ன சொன்னான் அப்படின்னா, கோரே தத்த வரேர் பத்தோ சரே ராசி விஷோபமைஹி அமோகை சூரிய சங்காசை பிரமத்யேந்திரஜிதா யுதி ததஸ்திர பந்தமாசாத்திய யதி முக்தௌ ரிபு மம சம்சயஸ்தமிதம் சர்வம் அனுபஸ்யாம் யம் பலம். இப்போ அரங்கனாகப்பட்ட ராவணன் சொல்கிறான், கொடிய விஷம் கொண்ட சர்ப்பங்களுக்கு இணையான பயங்கரமான பானங்களாக இருக்கக்கூடிய அந்த பானங்கள் என்னுடைய மகனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் என்ன பண்ணான், தேவதைகளிலிருந்து வரம் பெற்றான். அது வீண் போகாதது. சூரியனுக்கு நிகரான
தேஜஸ் படைத்தவர்களோ அந்த பானங்களால் போர்க்குளத்தில் இந்திரஜித்தானவன் எவர்களையெல்லாம் கட்டி போட்டிருந்தானோ அந்த 2 பகைவர்கள் யாரை சொல்கிறான் இந்த இடத்துல? ராமன் லக்ஷ்மணன். அந்த அம்புக்கத்திலிருந்து விடுபட்டு வெளியே வந்து விட்டார்கள். அப்படி என்றால் என்னிடம் உள்ள சிறப்பு ஆற்றல்கள் எல்லாவற்றையும் நான் சந்தேகத்தோடு இப்போ நான் பார்க்குறேன். இவைகளும் சில சமயங்களில் வந்து என்னை ஏமாற்றிவிடும் அப்படின்ற சந்தேகமானது எனக்கு இருக்குது அப்படின்னு நான் ராவணன். நிஸ்வலா கலு சம்பிருத்தா சரா வாசுகி தேஜசா ஆதத்தம் யைஸ்து சங்கிராமே ரிபூணாம் மம ஜீவிதம். இப்போ ராவணன் சொல்கிறான், இதுக்கு முன்னால் ஏகப்பட்ட போர்கள்லாம் நடந்திருக்கு. அத்தனை போர்கள்லையும் வாசியினுடைய ஆற்றலை வந்து நிகழ்த்த எந்த பானங்கள் வந்து என்னுடைய பகைவரோட உயிரை வந்து கவர்ந்தனவோ அந்த பானங்களாகப்பட்டது இப்பொழுது ராமபிரான் லக்ஷ்மணன் இவர்களுடைய விஷயத்தில் பயனற்றதாக போயிடுத்தே. அது எப்படி போச்சு அப்படின்னு நானாம் ராவணன். ஏவமுக்த்வாது சம்கிருத்தோ நிஸ்வசன் நுரகோ யதா அப்ரவீத் ரக்ஷசாம் மத்தியே தூம்ராட்சம் நாமராட்சசம். உடனே ராவணன் வந்து இந்த மாதிரி அமைச்சரவையில் சொல்லிவிட்டு ரொம்பவும் கோபம் கொண்ட பாம்பை போல பொறுமூச்சு விட்டானாம். உடனே என்ன பண்ணானா, தூம்ராட்சன் அப்படின்ற அரக்கனை பார்த்து கட்டளை இட்டான். என்ன கட்டளை இட்டான் அப்படின்னா, பலேன மகதா யுக்தோ ரக்ஷசாம் பீம விக்ரமா துவம் வதாயாபி நிர்யாகி ராமஸ்ய சகவானரேகி. அரக்கன் சொல்கிறான் தூம்ராட்சனை பார்த்து, நீ வந்து எல்லையில்லாத பராக்கிரமம் படித்த வீரன். ராவணனையும் வானர்களையும் ஒழித்து கட்டுவதற்காக உடனடியாக இப்போவே இந்த க்ஷணமே மிக பெரும் அரக்கற்படையோடு உடனே புறப்படு அப்படின்னு உத்தரவு போட்டானாம் ராவணன் தூம்ராட்சனுக்கு. ஏவமுக்தஸ்து தூம்ராட்சோ ராட்சசேந்திரேன தீமதா கிருத்வா பிரணாமம் சம்கிருஷ்டோ நிர்ஜகாம ட்ருபாலயாத்து. ரொம்பவும் பேரறிவு படைத்த அரக்க மன்னனாகப்பட்ட ராவணன் அவனால் உத்தரவு போட்ட உடனேயே இந்த அரக்கனாகப்பட்ட தூம்ராட்சன் என்ன பண்ணானா, மனசில் ரொம்பவும் மகிழ்ச்சியோட அந்த மகா பாவியான ராவணனை வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வணங்கிட்டு அவனுடைய மாளிகையிலேருந்து உடனேயே வெளியே வந்தானாம் தூம்ராட்சன் அரக்கன். அபிநிஷ்கிருமிய தத்வாரம் பலாத்தியக்ஷ முவாசா துவரயஸ்வ பலம் தூர்ணம் கிம்சிலேன யுயுத்சதா. இப்போ இந்த தூம்ராட்சன் என்ன பண்ணானா, இந்த அரக்கமன்னனுடைய அரச மாளிகையை நுழைவாயிலை கடந்து வெளியே வந்ததுமே அரக்கர்களுடைய படைத்தலைவனை பார்த்துட்டு நமது சேனையை வந்து உடனே ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் வந்து இப்போ போர் புரிவதற்காக நான் கிளம்பிட்டேன். இனி இதுக்கு மேலே கொஞ்சம் கூட காலதாமதம் வேண்டாம் அப்படின்னு நானாம் தூம்ராட்சன். தூம்ராட்ச வசனம் ஸ்ருத்வா பலாத்யக்ஷோ பலானுகः பலமுத்யோஜ ஜயாமாச ராவணஸ்யா திருதம். ஏராளமான படை வீரர்கள்லாம் சூழ நிற்கக்கூடிய தளபதியாகப்பட்ட தளபதி என்ன பண்ணானா, இந்த தூம்ராட்சணன் சொன்ன அந்த சொற்களை கேட்டதுமே இது வந்து நம்மளுடைய அரக்க மன்னனாக இருக்கக்கூடிய
ராமனுடைய ஆணை, அவனுடைய உத்தரவு அப்படின்றதுனால உடனடியாக படையினர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினானாம், தயார்படுத்தினானாம். தே பத்தகண்டா பலினோ கோரரூபா நிசாசராக விகர்ஜமானா சங்கிருஷ்டா தூம்ராட்சம் பரியவாரையன்னு. ரொம்பவும் பார்க்கறதுக்கே ரொம்பவும் பயங்கரமாக இருக்கக்கூடிய உருவம் கொண்டவர்களும் மகா பலசாலிகளுமான இந்த அரக்க வீரர்கள் அவன் வீரத்துக்கே அடையாளமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலாம். எப்படி இருந்தா அப்படின்னா, அவருடைய இடுப்பில் மணிகளை எல்லாம் கட்டி கொண்டு ரொம்பவும் மகிழ்ச்சியோட இடிமுழக்கம் செய்து கொண்டு தூம்ராட்சனை சுந்து கொண்டார்களாம். விவிதாயுத ஹஸ்தாஸ்ய சூல உத்கர பாணியா கதாபி பட்டசை தண்டை ஆயசேர் முச லைத்பிருசம் பரிகேர் பிண்டிபானைஷ்யா பல்லை பிரசாசை பரஸ்வதைஹி நிர்யயோ ராட்சசா திக்பியோ நர்தந்தோ ஜலதா யதா. அப்போ அந்த அரக்கர்கள் அவர்கள்லாம் இருக்காளோனோ, அந்த அரக்க வீரர்களோட கையில் என்னென்னலாம் வச்சுருந்தாலும் சூலம், இரும்புத்தடி அப்படின்னு இருக்கக்கூடிய பலவிதமான ஆயுதங்கள், கதாயுதம், பட்டிசம், தண்டம், இரும்பு உலக்கைகள், குண்டாந்தடிகள், பிந்திபாலம், பல்லம், ஈட்டி, கோடாலிகள் அப்படின்னு இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களோடும் எல்லா திசைகளிலிருந்தும் மேகம் போல கர்ஜித்து கொண்டு யுத்தம் புரிவதற்காக, போர் புரிவதற்கு புறப்பட்டாலாம். ரதை கவ நிசஸ்துவந்தியே வன்யே துவஜைஸ்ய சமலங்கிருதைः ஸ்வர்ணஜால விஹிதை கரைஸ்ய விவிதானனைः ஹயை பரமசீக்ரைஸ்ய கஜேந்திரஸ்ய மதோத்கடைः நிர்யயோ ராட்ச சௌவ்யாக்ரா வியாக்ரா இவ துராசதாக. இந்த அரக்கர்கள் இருக்கால, போருக்கு கிளம்பிட்டால, இவர்கள் எதிரில் அருகலை கூட நெருங்க முடியாத புலிகள் போன்ற அந்த அரக்க புலிகள் சில பேர் என்ன பண்ணாலும் கவசம் அணிந்து கொண்டு பிரமாதமாக அலங்காரங்கள்லாம் செய்து கொண்டவர்களும், புருஷ அலரங்களால் அமைக்கப்பட்டவங்களான தேர்களில் ஏறி சென்றார்களாம். சில பேர் என்ன பண்ணாலும் பல வகை முகங்களை கொண்ட கோவேறு கழுதைகளில் ஏறிக்கொண்டோம். சில பேர் என்ன பண்ணாலும் வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளில் ஏறிக்கொண்டோம். சில அரக்கர்கள் மதம் பிடித்த யானைகளின் மீது ஏறிக்கொண்டோம் இலங்கை பட்டணத்திலிருந்து வெளியே புறப்பட்டு போர் புரிவதற்காக, யுத்தம் புரிவதற்காக சென்றாலாம். விருக சிம்ம முகேர் யுக்தம் கரை கனகபூஷணைஹி ஆருரோக ரதம் திவ்யம் தூம்ராட்ச கரணிஸ்வனஹா. இந்த தூம்ராட்சன் என்ன பண்ணாலும் அவன் எதில் வந்தானா பார்த்து தெரியுமா? ரொம்பவும் பொன்னாலான அணிகலன்கள் போன்றவைகளும், ஓனாய், சிங்கம் போன்ற முகம் கொண்டவைகளும் கோவேறு கழுதைகளால் பூட்டப்பட்ட அற்புதமான பிரமாதமான தேரில் கழுதையின் குரல் கொண்ட தூம்ராட்சன் ஏறி கொண்டானான். அவன் குரலே கழுதை மாதிரி தான் இருக்கும். சார் நிர்யாதோ மகாவீரியோ தூம்ராட்சோ ராட்சசை விருத்தா பிரகசன் பசிமத்வாரம் ஹனுமான் எத்திரயூதவா. இந்த மாதிரி ஏராளமான அரக்கர்கள்லாம் சூழ்ந்து வர
அட இந்த வானரப்பதர்கள்லாம் எனக்கு போய் ஏமாத்திரம் ஒரு தூசு மாதிரி அப்படின்னு ஏளனமான புன்னகையோட பேராற்றல் படைத்த இந்த அரக்கனாகப்பட்ட தூம்ராட்சன் எந்த வாயில்ல பகைவர்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் இருக்கின்றாரோ, நியமிக்கப்பட்டிருக்கின்றாரோ, அதே மேற்கு வாயில் வழியாக வெள்ள வந்தானாம் தூம்ராட்சன் அரக்கனாகப்பட்டவன். ரத பிரவரமாசாத்திய ஸ்வரயுக்தம் கரஸ்வனம் பிரயாந்தம் தூ மகாகோரம் ராட்சசம் பீமவிக்கிரமம் அந்தரிக்ஷ கதாகோரா சகுணா பிரத்யவாரையன்னு. இப்போ அந்த தூம்ராட்சன் வரானே, அவன் வரக்கூடிய அந்த தேரில் வந்து கவிதைகள் பூட்டப்பட்டிருந்ததாம். கவிதையை போலவே ஒலிக்கின்றதுமான உத்தமமான ரதத்தில் ஏறிக்கொண்டு செல்லக்கூடிய அளவு கடந்த பராக்கிரமம் உடையவன், பயங்கரமான தோற்றம் உடையமான அந்த அரக்கனாகப்பட்ட தூம்ராட்சனை வானத்தில் வந்து பறந்து கொண்டிருந்த கொடியதான பறவைகள்லாம் அலங்கம், அதாவது என்னன்னாக்கா அமங்கலம்னாக்கா இவன் எப்படியும் இன்றைக்கி போரில் வந்து ஹனுமார் வந்து அவனை வந்து கொண்டு போட்டுற போகிறார் அப்படின்ற அந்த ஒலியை எழுப்பி கொண்டு தூம்ராட்சனுக்கு அருகில் அவன் காலில் வந்து விழுந்துதான் இந்த பறவைகள். ரதசீர்ஷே மகான் பீமோ ருத்ரஸ்ய நிபபாதः ध्वजाग्रे क्रजीदास्यैव निपेतु गुणवासनाः वृजेराद्रो महान् स्वेद कबन्ध पतितो भुवि विश्वरं सोत्सृज्यन्नादं धूम्राक्षस्य समीपतः. அப்போ அந்த இதுவெல்லாம் வந்து அந்த அமங்கலமான ஒலியை எழுப்பிட்டு அந்த பறவைகள் வந்து அவனை தடுத்து நிறுத்திட்டு, அதுக்கப்புறம் தேரினுடைய உச்சியில் வந்து மிகப்பெரிய கழுகானது வந்து அதுவே தானே வந்து விழுந்ததாம். அந்த தேர்கொடியினுடைய முனைகளில் வந்து பிணத்தை தின்னக்கூடிய பறவைகள் வரிசையாக உட்கார்ந்துருந்ததாம். வெண்ணிறம் வாய்ந்த மிகப்பெரிய தலையற்ற முண்டமானது ஒன்றே ஒன்று அந்த தேரினுடைய தலைய பாகத்தில் வந்து விழுந்ததாம். இரத்தத்தால் நனையப்பட்டதாய ரொம்பவும் சகிக்கத்துக்கே பார்க்க முடியாததாகவும் இருக்கக்கூடிய ஒலியை எழுப்பிக்கொண்டு தூம்ராட்சனோட அருகில் வந்து அந்த முண்டமானது விழுந்ததாம். வருஷருஜிரம் தேவா சஞ்சசாலச மேதினி பிரதீலோமம் வௌ வாயு நிர்காதசம் அனிஸ்வனா. அதாவது நம்மளுக்கெல்லாம் மழை வருதோணும், அந்த மழைக்கு வந்து கடவுள் யார் தெரியுமா? பர்ஜன்யன். பர்ஜன்யன்ற அவர் வந்து ஒரு பெரிய மகரிஷி. அவர் வந்து இந்த மாதிரி மழைக்கு வந்து அவர் தான் அதிபதியாக இருக்கார். அவர் என்ன பண்ணாராம், அந்த சமயத்தில் மழை துளிகளுக்கு பதிலாக ரத்தம் மாதிரி பொழிந்தாராம். அந்த சமயத்தில் பூமியும் வந்து ஆடி அசைஞ்சு எதிர் திசையிலேருந்து இடியை போல பேருடன் கூட ஒரு காற்றானது வாயு பகவானும் சேர்ந்தே வீசினாராம். திமிரௌகா விருத்தாஸ்தத்ர திசஸ்ஸன சகாசிரே ச தூத்பாதான் ததா திருஷ்ட்வா ராட்சசானாம் பயாவஹான் பிரதுர்பூதான் சுகோரான்ச தூம்ராட்சோ ஜதிதோ அபவத். முமுஹு ராட்சசா சர்வே தூம்ராட்சஸ்ய
புரஸ்ஸராக. அந்த சமயத்தில் அந்த இடத்துல ரொம்பவும் அடர்த்தியான இருளானது சூழ்ந்து திக்கு திசைகள்லாம் கண்ணுக்கே புலப்படாமல் போயிடுத்தான். அரக்கர்களுக்கெல்லாம் அச்சத்தை தரக்கூடிய ரொம்பவும் மிகவும் பயங்கரமாக தோன்றிய அந்த உபாதங்களை எல்லாம் கண்டுட்டு தூம்ராட்சன் ரொம்பவும் மனம் கலங்கினானாம். தூம்ராட்சனோட போருக்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய சென்ற அனைத்து அரக்கர்களும் மதிமயங்கி போனாலாம். தத சுபீமோ பகுவீர் நிசாசரைர் விருத்தோ அபிநிஷ்கிரமிய ரணோத்சுகோ பலி ததர்சதாம் ராகவ பாகுபாலிதாம் மகௌக கல்பாம் பகுவானரீம் சமூம். இந்த அரக்கன் இருக்கான தூம்ராட்சன், அவன் ரொம்ப ரொம்ப பயங்கரமானவன். எந்த க்ஷணமும் எந்த நொடியிலையும் போர் செய்ய துடித்து கொண்டு இருக்கக்கூடியவன், ரொம்பவும் பலமிக்கவன். ஏராளமான அரக்கர்கள் சூழ அந்த பட்டணத்திலிருந்து மேற்கு வாயில் வழியாக வெளியே புறப்பட்டானாம். அந்த இடத்துல ஸ்ரீ ராமபிரான் தோல்வழியால் பாதுகாக்கப்படுவதும் பெருங்கடல் போன்ற, அதாவது கடலில் இக்கரை இருக்குது, அந்த கரையை பார்க்க முடியாத அளவில் அங்கே கரை எங்கே இருக்குன்னே தெரியலையாம். அந்த அளவுக்கு காண முடியாத, எண்ணி பார்க்கக்கூட முடியாத வானர படையெல்லாம் இந்த தூம்ராட்சனானவன் பார்த்தானாம். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே அதிகாவ்யே யுத்தகாண்டே ஏகபஞ்சாச சர்க்கா. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயண யுத்தகாண்டத்தில் 51வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.